நற்றுணையாவது நமச்சிவாயமை. வாழ்க வளமுடன். இன்றைய தினம் நாம் கன்னியா லக்னம், கன்னி ராசியை பற்றி சிந்திப்போம். புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசி கால புருஷனுக்கு 6வது வீடாக வருகிறது. சாதனையாளர்கள் ஒரு அங்கீகாரத்திற்காக போராடுவார்கள். பெண்மையினுடைய நளினம் இவர்களிடம் தெரியும். பார்த்தே உணரக்கூடிய பக்குவம் படைத்த ஏகலைவனாக கற்றுக்கொள்வார்கள். ஆனால் இதிலும் சுய திருப்தியின்மை உண்டு. அறிவாளிகளை அரவணைத்து உடன் வைத்துக் கொள்வார்கள். முகத்துக்கு நேராக தவறு என்று சொல்லக்கூடிய பக்குவம். ஆனால் எதிராளிகளுடைய சூழ்ச்சி வலையில விழுவார்கள். மாதத்தில புரட்டாசியாகவும் உபயத்தன்மையும் முடிவான செயல்களையும் தத்துவத்தில் பூமியாகவும் மழைக்காலமாகவும் பெண் ராசியாகவும் சராசரி உயரத்தை விட சற்று குறைவான உயரமும் கம்பீரம் கலந்த வேகமான ஆனால் அசைக்காத கைகளையும் உறுதியான பார்வை, தலை சிறுத்தும் உருண்டையாகவும் அகண்ட நெற்றியும் அடர்ந்த புருவமும் சிறிய கூர்மையான பார்வையும் உருண்டு நீண்ட வயிற்றுப்பகுதியும் சுருண்ட கேசரமும் அழகிய பாதமும் கொண்டவர்கள். பொறுமையோடு கூடிய ஒரு ஆர்வமும் உழைப்பும், உழைப்பால் உயர்வும், எதற்காகவும் யாருக்காகவும் மாறாத ஒரு தன்மையும், அதே சமயத்தில் இறுகிய இளகிய மனமும், வளைந்து கொடுக்காத தன்மையும், ஊக்கத்துடன் செயல்பட்டு காரிய சித்தி அடைவதும், தயக்கமில்லாத செயல்பாடுகளும், அண்டியோர்களை அன்புடன் ஆதரிப்பதும், புரியாததை அறிந்த பின் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக விளங்குவதும், புரியாததை அறிந்த பின் மற்றவர்களுக்கு விளக்கக்கூடிய தன்மையும், கடமை உணர்வும், காரிய சித்தியும், சோம்பல் இல்லாத செயல்பாடும், அதே சமயத்துல நியாயத்துடன் கூடிய பழக்க வழக்கங்களும், நேர்மையை பின்பற்றக்கூடிய ஒரு போக்கும், பொருள் மீது ஆசையும் ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாத ஒரு தன்மையும், பழக்கத்திற்கும் நட்புக்கும் மரியாதை கொடுப்பதும், அறிவில் முதன்மையும், பலமுறை யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மையும், வாழ்க்கைக்கு தக்க ஒழுக்கத்தை, பழக்க வழக்கத்தை கை கொள்ளக்கூடிய பக்குவம் படைத்தவர்கள், செருக்கில்லாத போக்கு கொண்டவர்கள், வாழும் சந்ததியிற்கோசரம் நிறைய சேர்த்து வைப்பவர்கள், நித்திய கடமையை ஒழுங்காக செய்து புகழை நிலைநாட்டக்கூடிய குணமாக இந்த கன்னிராசி அமைகிறது. இதனுடைய ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்கின்ற கன்னிராசி காலபுருஷனுடைய 6ஆம் இடம் என்பதால் சரியாத ஒரு உழைப்பும், உழைப்புக்கேற்ற ஒரு முன்னேற்றத்தையும் இது கொடுக்கும். 6ஆம் இடம் என்பதனால கடன், ருண ரோகம், எதிரி என்பது எப்பொழுதுமே இருக்கும். ஒரு சிறிய கடன்கள் எப்பொழுதுமே இவர்களுக்கு இருப்பது உடலியல் ரொம்ப நல்லதை, நன்மையை செய்யும். வறண்ட ராசி, குழந்தை பேரு தாமதமாக நடப்பதை கூறக்கூடிய ராசி. நிறைய சந்தேக பேர் வழியா இருப்பாங்க. வெளியூரில் உள்ளூரை விட வெளியூர் சிறப்பு. பண்ணைகள், வைத்தியசாலை, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், நிலையில்லாத தன்மை, நூல் நிலையம், போதிக்கக்கூடிய ஒரு தன்மை,
ஒரே நேரத்துல பல வேலைகள், ரேஷன் கடை, கூட்டுறவு சங்கம், கலைநாட்டம், ஜோதிட அறிவு, வியாபார சந்தை, பூங்கா, விளையாட்டு மைதானம், இடுப்பு, இது ஒரு நாய் வீடு, முயல் வீடு, நஞ்சை புஞ்சை நிலங்கள், தென்னை, வாழை, மருதாணி செடி, பாக்கு மரம், துத்தி மரம், துத்தி செடி, வெள்ளருக்கு, நெல்லிக்காய், கரும்பு, வெண்டைக்காய், சேப்பங்கிழங்கு, காதல் ராசி, காமராசி, குழந்தை வயிற்றில் இறந்து பிறக்கும், ஜோதிடர்களுக்கு உதவுவார்கள், விவசாய நிலம் உண்டு. சோற்றத்தை வைத்து இவர்களுடைய வயதை கூற முடியாது. திருவெண்காடு. இந்த கன்னியா லக்னம், கன்னி ராசியில பிறக்கிறவங்களுக்கு 1-8 10 புத பகவான் வரார். பிறந்தவுடன் கர்மம் அல்லது 10 வயதுக்குள்ள ஒரு கர்மம் இருக்கும். நல்ல தொழில், நல்ல பதவி, ஜீவன குறை எப்பொழுதுமே வராது. எப்பொழுதுமே சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும். அன்னதானம் செய்வார்கள். மன வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கையில அவ்வளவு ஒரு ஈர்ப்பு இருக்காது. 2க்கும் 9க்கும் உரியவர் சுக்கிர பகவான். கலஸ்தரத்தால் வருமானம், திருமணத்திற்கு பிறகு முன்னேற்றம், தந்தையால வருமானம், வாக்கு சாதுரியம், வாக்கு பலிதம், பேச்சு ரொம்ப ஆன்மீகமா இருக்கும். ஆசிரியர் உள்ள குடும்பம், பொருளாதாரம் நன்று. 3க்கும் 8க்கும் உரியவர் செவ்வாய் பகவான். சகோதரத்தினால மனக்கசப்பும் உண்டு. இஎன்டி ப்ராப்ளம் இருக்கும். பாகப்பிரவினை, எல்லை பிரச்சனை உண்டு. கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அதிகம் இருக்கும். இந்த செல்போன் ரிப்பேர் ஆகிறது, டெலிபோன், இது மாதிரி தொல்லைகள். 4க்கும் 7க்கும் உரியவர் குரு பகவான். உறவுல திருமணம் அல்லது மனைவி பேர்ல சொத்து உண்டு, அல்லது மனைவி ஊரில் சொத்து உண்டு. ஆடை ஆபரணம் சொத்து உண்டு. ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளேயே கலஸ்தரம் அமைஞ்சிடும். வெளியூர் சென்று வாழ்வது, இது தாய் தந்தையர் ஒருத்தர் பிரிஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கும். 5க்கும் 6க்கும் உரியவர் சனி பகவான். குழந்தைகளும் உத்தியோகத்திற்கு செல்லும். 2 ஆண் அல்லது 2 பெண் குழந்தைகள் இருக்கும். தாமத புத்திரம். பூர்வீக சொத்தை அனுபவிக்க தடை உண்டு. மேற்கல்வியில தடை இருக்கும். குலதெய்வம் கோவிலை தேடி கட்டுவாங்க. குழந்தையால் கடன் மறதி. 6 வயது வரை குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு உண்டு. ஜாதகருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை உண்டு. கலைத்துறை நாட்டம் நிறைய இருக்கும் சங்கங்கள், யோகங்கள்ல. 11க்கு உரியவர் சந்திர பகவான். பிரயாணங்கள் நிறைய, திட்டமிடாத பிரயாணங்கள் நிறைய அமையும். மீடியா, செய்தி, மக்கள் தொடர்பெல்லாம் நிறைய இவர்களுக்கு பிடிக்கும், இருக்கும். 12க்கு உரியவர் சூரிய பகவான். மலை சார்ந்த பகுதிகளில கவனமா இருக்கணும். ஆனால் உயரமான இடங்களில் வசிக்க விரும்புவார்கள். குருமார்களுடைய ஆசீர்வாதம் உண்டு. கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள்ல பங்கெடுத்துக்குவாங்க. பித்த வெடிப்பு, எரிச்சல், கால் வலி இதெல்லாம் உண்டு. கொஞ்சம் தூக்கம் எப்பொழுதும் கம்மியாகத்தான் இருக்கும். பெருவிரல்ல பாதிப்பு இருக்கும். பின் வாழ்க்கையை பற்றிய கற்பனை நிறைய இவங்க கொண்டிருப்பார்கள். இந்த லக்னம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்த நட்சத்திரம். 5 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு தொகுதி. அஸ்தம் என்றால் கை என்று பொருள். பரதக். உறவுல திருமணம் இருக்கும். காதல் திருமணம் முடித்தவர்கள் இருப்பார்கள். 2 திருமணம் உள்ள குடும்பமாக இருக்கும் அஸ்த நட்சத்திர குடும்பத்துல. புத்திர தோஷம் உண்டானது. தேவையற்ற பேச்சால் மற்றவருடைய மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. கிட்னி, கர்ப்பப்பை ப்ராப்ளம். குருபக்தி அதிகம். கடற்கரை, இரட்டையர் நட்சத்திரம், லவகுசா, கடன் தொல்லை, அரண்யான் கயிறு, பாவாடை, வேஷ்டி, பருந்து, சதயம் வேதை நட்சத்திரம், பெண் எருமை, வேலமரம்,
கருத்துரஜ்ஜு, மாதுளை, வைஷ்ணவி, தேன், தேங்காய் சாதம் தான், கருவேப்பிலை, ரியல் எஸ்டேட், ஜோதிடம், இவங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல வழிபடுறது சிறப்பு, அல்லது மகா கணபதி வழிபடுவது சிறப்பு. பலன் பாராம வாழக்கூடியவர்கள் திருப்பத்தூர் யோக பைரவர், நாகப்பட்டினம் கோமல்ல இருக்கக்கூடிய கிருபா கோடேஸ்வரர். கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கு தயங்க மாட்டார்கள், உணர்ச்சி வசப்படுவாங்க. பாலக்காடுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹேமாம்புஜவல்லி கோயில்ல அம்பாளுடைய கைகள் விழுந்ததாக சொல்றாங்க. அந்த கோவிலுக்கு அடிக்கடி சென்று வழிபடுவது இவர்களுக்கு வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வும் சிறப்பும் கொடுக்கும். பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை, கிட்னி ப்ராப்ளம் இருக்கும். சித்திரை நட்சத்திரம், சொத்துண்டு, பிரிந்தவர் சேர்வார்கள், கோயிலுக்கு அருகில வீடு இருக்கும், ஆசிரியர், வங்கி பணி செய்தவர்கள் உள்ள குடும்பம், மனைவி பேர்ல சொத்துண்டு, சாமியாடக்கூடிய ஒரு ராசி, பூர்வீக சொத்துல வழக்கு தடை உண்டு, தாமத குழந்தைகள் உண்டு, இல்வாழ்க்கையில அவ்வளவு ஒரு பிடிப்பு இருக்காது, தாம்பத்தியம் குறைவு. இந்த சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வது இவர்களுக்கு உயர்வையும் மேன்மையையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதன்கிழமையும் புதன் இவர்களுக்கு நன்மை செய்ய இருக்கிறதுனால இவங்க வாழ்க்கையில முக்கியமான நிகழ்வுகளை புதன், வெள்ளி, சனி 3 நாட்களில வச்சுக்கிறதும், அதுலயும் வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பாக இவர்களுக்கு அமையும். வெள்ளிக்கிழமைகளில ஆலய வழிபாடு செய்யறது நன்மையை தரும். இவர்கள் பெண் தெய்வத்தை வழிபட நன்று. அதே நேரம் ஜீவசமாதி வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் மேன்மையை உண்டாக்கும். ராஜராஜேஸ்வரியை வழிபட இவர்கள் யோக நிலையை அடையலாம். இந்த கன்னி இருப்பதனால சப்த கன்னியர்களையும் இவர்கள் வழிபடுவது வாழ்க்கையில் மேன்மையை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சித்திரை நட்சத்திரத்திலேயே இந்த பொதுவாகவே இந்த கன்னி என்ற போது கோவில் கட்டளைதாரர், இந்த பிரதோஷம், உபயதாரர், மண்டகப்படி செய்யறவங்க எல்லாம் நிறைய இருப்பாங்க. இவங்க துர்கை, விஸ்வகர்மாவை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சென்னை காளிகாம்பாள் கோவில்ல இருக்கக்கூடிய விஸ்வகர்மானுடைய ஜீவசமாதியை வழிபடுவது மென்மேலும் இவர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல கன்னியாகுமரியையும் சென்று வழிபடலாம். மூக்குத்தி தானம் சிறப்புடையது. வாழ்க வளமுடன். இனி கன்னி லக்னம், கன்னியா ராசிக்காரர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்கள் குழுக்களில் பதிவிடவும். இந்நாள் ஒரு பொன்னாளாக உங்களுக்கு அமைய இறையருள் உடனிருந்து வழி நடத்தட்டும். சகலமும்